200 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல வாழ்ந்த வேதநாயகம் சாஸ்திரியார் தன்னுடைய ஆண்டவர் தனக்கு கொடுத்த பாடல் வரத்தை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான கீர்த்தனை பாடல்களை பாடி கிறிஸ்தவ உலகத்திற்கு பெரிய பங்காற்றிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம கவனிக்கலாம். ஒரு நாள் சாஸ்திரியார் தான் சின்ன வயசுலேருந்து தன்னோடு வளர்ந்த நல்லா பழகின தஞ்சாவூரில் உள்ள சரபோஜி மன்னனுடைய அரசவைக்கு போனாங்க. அப்போது அவர் எழுதின பெத்லகேம் குறவஞ்சி அப்படிங்கிற அந்த பாடலை பாடி அரசவையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. இதை கேட்ட சரபோஜி மன்னர் என்ன சொன்னார் தெரியுமா? அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. சன்மானம்லாம் கொடுத்து அவரை கௌரவிச்சார். அப்புறம் கேட்டார், என்னுடைய தெய்வமாகிய பிரகதீஸ்வரர் மேலேயும் இப்படிப்பட்ட ஒரு குறவஞ்சியை பாடுங்களேன் அப்படி கேட்டாங்க. ஆனால் சாஸ்திரியார் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னை இவ்வளவு காலம் வழி நடத்தி வந்த என் ஆண்டவரை தவிர நான் வேற யாரை குறித்தும் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த வேதநாயக சாஸ்திரிக்கு ஒரு சின்ன கவலை. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் சின்ன வயசுலேருந்து பழகின அந்த மன்னரோடு இருக்கக்கூடிய அந்த நட்புறவு முறிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற கவலை அவர் முகத்தில் தெரிஞ்சுது. அவர் முகத்தை பார்த்து அவங்க மனைவி கேட்டாங்க, என்னங்க உங்கள் முகம் ரொம்ப கவலையாக இருக்க மாதிரி தெரியுது, என்ன விஷயம் அப்படி கேட்டாங்க. அப்போ சாஸ்திரியார் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, ஆண்டவரை துதிக்கிற வாயால் நான் எப்படி வேற தெய்வத்தை பற்றி பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை துதிச்சு உடனடியாக ஒரு பாடலை எழுதினாங்க. அப்போது அவருடைய மனசுக்கு ரொம்ப பெரிய ஒரு சமாதானம் வந்துச்சு. அது என்ன பாடல் தெரியுமா? கீர்த்தனையில் உள்ள மிக பிரபலமான பாடல், இன்றைக்கும் நம்மிடையே நம்ம பாடக்கூடிய அந்த பாடல். அது என்ன பாடல்னா, ஏசுவையே துதிசை நீ மனமே ஏசுவையே துதிசை அப்படி சொல்லிட்டு அந்த பாடலை பாடணுன்னு ரொம்ப சமாதானம் ஆயிடுச்சு. மறுபடியும் சாஸ்திரியார் சரபோஜி மன்னனை பார்க்க போனாங்க. அப்போது அவங்க இயற்றி பாடின அந்த பாடலை, அதாவது அந்த இயேசுவையே துதி செய்மனமேங்கிற அந்த பாடலை சரபோஜி மன்னர் முன்னாடியுமே பாடி காட்டினாங்க. அப்போ பாருங்கள், அவருடைய விசுவாசம் எவ்வளவு உறுதியாக இருந்துச்சுன்னு பாருங்களேன். ஆண்டவர் மேலே வச்சிருந்த பக்தி வைராக்கியத்தை நம்ம எவ்வளவு அழகாக பார்க்க முடியுது பாருங்களேன். மன்னருடைய நட்புறவை விட இயேசுதான் எனக்கு பெருசு, என் ஆண்டவர் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அந்த அரசவையில் வெளிக்காட்டினாங்க. நாமும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் இப்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா கிறிஸ்து எவ்வளவு மகிமைப்படுவார்ல.